எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 10 முதல் 16 வசனங்களை நாம் யாவருமாக சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேல் வழி தப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழி தப்பி தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றினவர்களுமாகிய லேவியரும் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். ஆகிலும் அவர்கள் என் ஆலயத்தின் வாசல்களை காத்து என் ஆலயத்தில் ஊழியம் செய்து என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராக இருப்பார்கள். அவர்கள் ஜனங்களுக்காக தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்தி இவர்களுக்கு ஊழியம் செய்கிறதற்கு இவர்கள் முன்பாக என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராக இருப்பார்கள். அவர்கள் இவர்களுடைய நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்று இவர்களுக்கு ஊழியம் செய்து இஸ்ரவேல் வம்சத்தாரை அக்கிரமத்தில் விழப்பண்ணினபடினால் நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாய் உயர்த்தினேன். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் எனக்கு ஆசாரியராய் ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் என் பரிசுத்த வஸ்துக்களில் யாதொன்றையும் கிட்டாமலும் இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் இலச்சையையும் தங்கள் செய்த அருவருப்புகளையும் சுமக்க கடவர்கள். ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் அதில் செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிற்கும் நான் அவர்களை அதில் காவல் காக்கிறவர்களாக இருக்க கட்டளையிடுவேன். இஸ்ரவேல் புத்திரரே, என்னை விட்டு வழி தப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோகின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நினத்தையும் இரதத்தையும் எனக்கு செலுத்த என் சன்னதியில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பார்கள். இவர்கள் எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்தை கிட்டி வந்து என் காவலை காப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி, உங்கள் பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஆழத்தில் விதைக்கப்படட்டும். அவைகள் எங்களுக்குள் கிரியை செய்யட்டும். நீர் விரும்புகிற மாற்றங்கள் எங்களுக்குள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆவியானவர் எங்களோடு கூட முகமுகமாய் பேசுவீராக. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 44வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் இந்த ஆசாரியர்களை குறித்து, ஆசாரியர்கள் எப்படி அவங்க செய்த சில காரியங்களை குறித்து அல்லது ஆசாரியர்கள் தம்மை விட்டு வழி விலகி போகிறதை குறித்து ஒரு சில காரியங்களை அவருங்க பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போகும்போது கர்த்தர் இந்த ஆசாரியர்களை பார்க்கிறார். இப்போது ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போகும்போது ஆசாரியர்கள் என்ன செய்யணும்? ஜனங்களை வழி நடத்தணும், அவங்கள சரி செய்யணும். ஆசாரியனாகிய ஏலியின் புத்திரர்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போகும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஏலி இடத்தில் பேசி அவர்களை ஏன் நீ கண்டிக்கலைன்னு கர்த்தர் கேட்குறார். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகும்போது இந்த ஆசாரியர்கள் இவங்களை வழி நடத்தணும், இவங்களை சரிப்படுத்தணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரவேலர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகும்போது ஆசாரியர்களில் அநேகரும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். ஆண்டவர் பார்க்குறாரு, என்னடா இந்த ஜனங்கள் தான் கர்த்தரை நம்மை விட்டு பின்னாடி போகிறாங்களே, வழி விலகி போகிறாங்கன்னு பார்த்தா இந்த ஆசாரியர்களும் தேவனை விட்டு பின்வாங்கி வழிகளை விட்டு விலகி போகும்போது ஆண்டவர் பார்க்குறாரு, சரி இப்படி எல்லாரும் போகிறாங்களா, எல்லா ஆசாரியரும் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு கூட்டம் மாத்திரம், சாதோக்கின் புத்திரர் என்று சொல்லப்பட்ட ஒரு கூட்டம் மாத்திரம் கர்த்தருக்காக வைராக்கியமாக கர்த்தருடைய காவலை காத்து கொண்டிருந்தார்கள், கர்த்தருடைய வழிகளில் நடந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதே எசேக்கியேல் புஸ்தகம் 48வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது வசனம் தெளிவாக சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் வழி தப்பி போகையில் லேவியர் வழி தப்பி போனது போல வழி தப்பி போகாமல் என் காவலை காத்து கொண்டிருந்த சாதோக்கின் புத்திரராகிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லப்படுது.
அதாவது இஸ்ரவேல் புத்திரரெல்லாம் வழி விலகி போகும்போது லேவியராகிய ஆசாரியர்களும் வழி விலகி போகிறார்கள். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதில் ஒரு கூட்டமாக இருந்த சாதோக்கின் புத்திரர்கள் என்ன செய்கிறாங்களாம், கர்த்தரை விட்டு வழி விலகி போகாமல் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய வழியை காத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நீங்கள் கவனித்து பார்க்கணும். இப்போ நமக்கு நன்றாக தெரியும், இந்த யாக்கோபுடைய புத்திரர்கள் 12 பேர். அந்த யாக்கோபுடைய புத்திரர்களாகிய இந்த 12 பேரும் தான் இஸ்ரவேலர்கள். யாக்கோபுடைய பெயரை தேவன் மாற்றி நீ இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய பிள்ளைகள் தான் பின்னாட்களில் இந்த 12 கோத்திரங்களாக 12 பெரிய ஜாதிகளாக இஸ்ரவேல் தேசமாக அவர்கள் மாறுகிறார்கள். இப்போது ஆண்டவராகிய கர்த்தர் இவங்களை எகிப்து தேசத்தில் வைத்திருந்தார். அதுக்கப்புறம் எகிப்து தேசத்துலேருந்து விடுதலை ஆக்கப்பட்டு கானான் தேசத்துக்குள்ளே வர்றாங்க. இப்போது இவங்க கானான் தேசத்துலேருந்து ஒரு காலத்தில் எகிப்து தேசத்துக்கு போனவங்க தான். சாப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையில், பஞ்சம் வந்த சூழ்நிலையில் கர்த்தர் தான் அவங்களை அங்கே போக அனுமதித்தார். போகும்போது 70 பேர் என்னமோ போனாங்க. இப்போ ரிட்டர்ன் வரும்போது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான 25-30 லட்சம் பேர் அந்த இடத்துல திரும்பி வர்றாங்க. இவங்க அத்தனை பேரும் யாக்கோபின் புத்திரராகிய அந்த 12 பிள்ளைகளுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் தான். இப்போ அதில் அந்த 12 கோத்திரங்களில் கர்த்தர் இந்த லேவி கோத்திரத்தை தமக்கென்று தெரிந்து கொண்டார். இந்த லேவியர்கள் பார்த்திங்கன்னா இந்த லேவிக்கு பிறந்த புத்திரர்களாகிய லேவி கோத்திரத்தார். அவங்க அந்த கோத்திரத்தில் பிறந்தவர் தான் மோசே, அந்த கோத்திரத்தில் பிறந்தவர் தான் ஆரோன். இவங்கெல்லாம் லேவியர்கள். இப்போ இந்த 12 கோத்திரங்களில் கர்த்தர் இந்த லேவி கோத்திரத்தில் பிறந்தவர்களை தமக்கு ஊழியம் செய்யும்படி, ஆசாரிய ஊழியம் செய்யும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஆசாரியர்களாகிய இந்த லேவியருக்கு ஆண்டவர் விசேஷமான மேன்மையான அநேக காரியங்களை, சிலாக்கியங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். இவங்க தான் கர்த்தருடைய பலிபீடத்தில் ஊழியம் செய்வாங்க. இவங்க தான் ஆசாரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் உள்ள பிரவேசிப்பாங்க. இவங்க தான் ஆசாரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, பிரதான ஆசாரியர்களாக இந்த லேவியின் புத்திரர்கள் தான் உள்ளே பிரவேசிப்பாங்க, ஜனங்களை ஆசீர்வதிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாகமத்திலலாம் சொல்லப்பட்டிருக்கும், இந்த ஆசாரியர்கள் ஜனங்களை என்ன செய்வாங்க, ஆசீர்வதிப்பாங்க. இந்த ஆசாரியர்கள் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவாங்க. சாலமோனை அபிஷேகம் பண்ணி ஆசாரியர்கள் உண்டு. இது மாதிரியெல்லாம் நடந்தது உண்டு. இப்போ இந்த ஆசாரியர்களுக்கு தேவன் கர்த்தர் தனக்கடுத்த ஸ்தானத்தை கொடுக்கிறார். அப்போ அவங்கள விசேஷமாக கர்த்தர் வைக்கிறார். அப்படி வைக்கும்போது இவங்கக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் நிறைய உண்டு. ஆண்டவர் அதனால தான் சொல்லுவார், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், ஏனென்றால் ஜனங்க என்ன செய்வாங்க, அவன் வாயில் வேதத்தை தேடுவார்கள், அவனுடைய வாயில் கர்த்தருடைய வார்த்தையை தேடுவார்கள் என்றெல்லாம் ஆசாரியனை குறித்து வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு இந்த ஆசாரியனுக்கு ஒரு முக்கியமான ஸ்தானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருக்கும் போது ஆண்டவர் பார்க்குறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் என்னை விட்டு தூரம் போகும்போது, என்னை விட்டு சோரம் போகும்போது, என்னை விட்டு வழி தப்பி போகும்போது இந்த ஆசாரியர்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு விசேஷமான ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒரு மேன்மையான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருக்கும் போது இவங்களாம் வழி விலகி போகக்கூடாதுன்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவனும் வழி விலகி போயிட்டான். ஜனங்கள் எல்லாரும் வழி விலகி போகும்போது ஆசாரியனும் வழி விலகி போகிறான், லேவியனும் வழி விலகி போகிறான். அதனால் கர்த்தர் கோபப்படுகிறார். என்ன சொல்கிறாரு, அதை தான் நம்ம 44ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அப்படிப்பட்ட ஆசாரியர்கள், என்னை விட்டு வழி விலகி போகிற ஆசாரியர்கள் தங்களுடைய அக்கிரமத்தை சுமப்பார்கள். அவங்க தங்களுடைய அக்கிரமங்களை என்ன செய்வாங்க, சுமப்பாங்க. அவங்க என் பரிசுத்த ஸ்தலத்தில் கிட்டி சேர வேண்டாம், எனக்கு ஊழியம் செய்யும்படி அவங்க என்ன செய்ய வேணாம், கிட்டி சேர வேணாம். ஆனால் ஒரு கூட்டம் சாதோக்கின் புத்திரர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த ஒரு கூட்டம் என்ன செஞ்சிச்சுன்னா, எல்லாரும் வழி விலகி போகும்போது, இஸ்ரவேலர் எல்லாரும் வழி விலகி போகும்போது, அதோடு சேர்ந்து இந்த லேவியின் புத்திரர்களாகிய ஆசாரியர்களும் கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி போகும்போது, இந்த சாதோக்கின் புத்திரர்கள் என்று சொல்லப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து, கர்த்தருடைய வழிகளில் நடந்து, கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகாமல் கர்த்தருடைய காவலை காத்து கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கும் நம்மெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு வேற்றுமையெல்லாம் வைக்கல. அன்றைக்கி லேவியா அப்படின்னு வித்தியாசமெல்லாம் இருந்துச்சு, ஆசாரியம் வேறு அப்படிலாம் வித்தியாசம் இருந்துச்சு. இன்றைக்கி நமக்கு அப்படிலாம் கர்த்தர் வைக்கல. அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு, அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ நம்ம எல்லாரும் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி அழைத்தார். அவருடைய குமாரனோடு உடன் சுதந்திரராக இருக்கும்படி நம்மை இந்த ஆவிக்குரிய வாழ்வில் தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மேன்மைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கும் போது, இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அநேகரை பார்த்து விழுந்து போகிற சிலரை குறித்து தான் இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறார்.
நிறைய ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் விழுந்து போனால் இவனும் விழுந்துருவான், எல்லாரும் ஒரு காரியத்தில் தவறி போனால் இவனும் விழுந்துருவான். நான் கர்த்தரை நேசிக்கிறேன், நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் எனக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார், நான் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் எல்லாரும் விழுந்தாங்க, நானும் விழுந்துட்டேன். இப்போ நீங்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து கொஞ்சம் ஏதாவது மார்க் ரொம்ப கம்மியாகிடும், இல்லைன்னா ஃபெயில் ஆகிடுப்பான். அவனை பார்த்து வீட்டில் கேட்பாங்க, என்ன தம்பி என்னம்மா ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னா, எல்லோரும் ஃபெயில் ஆகிட்டாங்க, நானும் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்வான். நான் படிக்கல, நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம், அதெல்லாம் யோசிக்கவே மாட்டான். ஒரே எல்லோரும் ஃபெயில் ஆகிட்டாங்க, நானும் ஃபெயில் ஆகிட்டேன். எங்கள் கிளாஸில் 40 மார்க் மேலே யாருமே வாங்கலை, நானாச்சும் பரவாயில்ல 33 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்வான். நீ என்னடா பண்ண? அதெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஃபெயில், நானும் ஃபெயில், எல்லாரும் விழுந்தார்கள், நானும் விழுந்தேன். இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாம் விழுந்தார்கள், ஆசாரியர்களும் விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள்லாம் விழுந்தார்கள், ஆசாரியர்களும் விழுந்தார்கள். அப்படி இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாட்களில் நம்ம எப்படி அழைத்திருக்கிறார், எப்படி நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படின்னா, ஒருவேளை இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி சோரம் போனாலும், நீங்களும் நானும் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நோவாவின் காலத்தில் வசனம் சொல்லுது, நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானாக இருந்தான். தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் நாட்களில் இருந்ததுலேயே அவன் தான் நீதிமானாக இருந்தான். அப்படின்னா அவனை சுற்றி இருந்த எல்லாரும் சொல்லுங்க நீதிமானா இல்லை. அவர்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் வெள்ளம் வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் உணராதிருந்தார்கள் என்று சொல்லி நோவாவின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களை குறித்து வசனம் சொல்லுது. கர்த்தர் எச்சரித்தும் கர்த்தர் நீதியை குறித்து பிரசங்கித்தும் நீதி பிரசங்கித்த இதெல்லாம் கர்த்தர் செஞ்சும் இவங்க எல்லாரும் ஒருத்தனும் உணர்வடையாம வெள்ளம் இவங்களை வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் என உணர்வடையாமல் இருந்தார்கள். எல்லாம் சோரம் போய் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலே வாழ்ந்த ஒரு நோவா நீதிமானாய் வாழ்ந்தான். அவன் தன் குடும்பத்தை அழிவிலிருந்து ரட்சித்து கொண்டான். இப்போ இந்த நாட்களில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவேளை நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் வீழ்ந்து போனாலும், நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரும் சோரம் போனாலும், எல்லாரும் ஃபெயில் ஆனாலும், தேவ பிள்ளைகளாக இருக்கிற தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்காக வைராக்கியமாக அவருடைய வழிகளை விட்டு விலகாமல் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். மற்றவங்களை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. மற்றவங்களை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. தேவனோடு நம்ம தொடர்பு கொண்டு கர்த்தரோடு நாம் வைராக்கியமாக அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடப்பது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. மற்றவங்களாம் இப்படி தான் இருக்கிறாங்க. சில ஆட்கள்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, அடிக்கடி இதை நான் சந்திக்கிற ஒரு காரியம்தான், நீங்கள் ஏன் சில விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்க, சில உபதேசங்களில் சில காரியங்களில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற சில விஷயங்களில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம். ஏன்னா கர்த்தர் அப்படி தான் நம்மளை நடத்துகிறார். அப்படி இருக்கும்போது சில ஆட்கள் கேட்பாங்க, ஏன் நீங்கள் இந்த இதிலலாம் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம்ல, மற்ற நிறைய சபையை பாருங்கள் அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, இந்த சபையை பாருங்கள் அவங்க இப்படி இருக்கிறாங்க, அங்கே பாருங்கள் அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கள் இவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஏன் பல விஷயங்களில் நீங்கள் இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்க அப்படின்வாங்க, கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அது உண்மை இதுதான். மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவங்களை பின்பற்றுவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, கர்த்தர் என்னை அழைக்கவில்லை. கர்த்தர் தம்முடைய வசனத்தின்படி தம்முடைய ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி அவர் நம்மளை எப்படி நாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர் எப்படி நம்மை நடத்துகிறாரோ அப்படி நாம் வாழும்படியாக, அப்படி நாம் நடக்கும்படியாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் இங்கே இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த சைடு இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, பின்னாடி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு யோசித்து அதன்படி அவர்களை பின்பற்றி வாழ வேண்டிய நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை. மாறாக கர்த்தருக்காக அவருடைய வசனத்தின்படி ஆவியானவருடைய நடத்துதலின்படி அவருக்காக வைராக்கியமாக வாழும்படி, அவருக்காக வைராக்கியமாக நிற்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி தான் நம்ம இருக்கணும். நம்ம எங்கே இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நாமாக கர்த்தருடைய பிள்ளைகளாக வைராக்கியமாக இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நம்ம எந்த தேசத்தில் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தானியேலின் புத்தகத்தில் ஒரு சில வாலிபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே
ராஜகுலத்தாரிலும் துறைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவுடைய அரண்மனையில் சேவிக்கத்தக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரவை கொண்டு வரவும். இந்த தானியேல் புஸ்தகம் ஃபுல்லாக எங்கே தான் நடக்கும்? அந்த புஸ்தகத்தில் இருக்கிற சகல காரியங்களும் எங்கே நடக்கும்? பாபிலோன் தேசத்தில் தான் நடக்கும். இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த பல காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை பாபிலோனுடைய ராஜா வந்து என்ன செய்வான்? எடுத்துகிட்டு போயிடுவான். கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற பொன்னையும் பொருளையும் கூட அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். அந்தளவுக்கு தேசத்தை சூறையாடி தேசத்தில் இருக்கிற சகல மேன்மையும் அவன் எடுத்துகிட்டு செல்வான். அதை குறித்து நம்ம 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்படி அவன் எடுத்து செல்லும்போது அவன் யோசிக்கிறான், இங்கே கொஞ்சம் அறிவாளிகள் இருக்கிறாங்க, இங்கே கொஞ்சம் நல்ல வாலிபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராஜ குலத்தில் பிறந்த ராஜாங்க வேலையை செய்யக்கூடிய அறிவாளிகளும் அழகானவர்களும் என்ன கல்வி நல்லா படித்த ஆட்கள் எல்லாம் என்ன செய்கிறான்? இவன் வந்து எப்படி தேசத்தில் இருக்கிற ஆசீர்வாதமான பொருட்களை தூக்கிட்டு போனானோ அதே மாதிரி இந்த மாதிரி ஆட்களையும் தூக்கிட்டு போயிட்டான். இந்த மாதிரி நல்ல அறிவான ஆட்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு பாபிலோன் தேசத்து பேரை வைக்கிறான். உங்கள் பேரெல்லாம் இருக்கட்டும், நான் உனக்கு பேர் வைக்கிறேன்டான்னு எல்லாருக்கும் பேர் வச்சு அவனுக்கு ராஜாவுடைய சாப்பாடை கொடுத்து அவங்கள ராஜ பிள்ளைகளை போல வளர்த்து என்ன செய்ய போகிறாங்கன்னா வேலை வாங்க போகிறாங்க. அடிமையாக வேலை வாங்க போகிறாங்க. நல்ல வேலை ஆனால் அடிமை, நல்ல வேலை ஆனால் அடிமை தான். பேர் கூட இவன் பேரை சொல்ல முடியாது, அவன் சொல்கிற பேர் தான். அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது உலகத்தில். இப்போ அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ கூட்டிகிட்டு போனால் நிறைய பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் ஒரு 4 பேர் முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்க. நமக்கு தெரியும், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அதை அவங்களுடைய உண்மையான பேர் அது கிடையாது. அவங்களுடைய உண்மையான பேர் அனனியா, மிஷாவேல், அசரியா. அவங்களுக்கு பாபிலோன் தேசத்தில் வைக்கப்பட்ட பேர் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இப்போ இவங்க 4 பேரை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அவங்களோட கூட நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அந்த நிறைய பேரோட இந்த 4 பேரும் போயிருக்கிறாங்க. இப்போது அங்கே போய் போனவன் எல்லாம் மாறிட்டான். போனவன் எல்லாரும் என்ன செஞ்சிட்டான்? அந்த தேசத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ற மாறிவிட்டான். ராஜாவுடைய சாப்பாடு கொடுங்க சாப்பிடுவோம். அது எப்படி இருக்குது? அது எதாவது விக்கிரகத்துக்கு படைச்சதா? அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் யோசனை இல்லை. கொடுங்க சாப்பிடுவோம். ராஜாவுடைய சாப்பாடு, பாபிலோன் ராஜாவுடைய சாப்பாடு, சாப்பிடுங்கடா, சாப்பிட்றான். சரி, அது கூட விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரச்சனை வருது 3ஆவது அதிகாரத்தில். அந்த ராஜா என்ன சொல்கிறாரு? நேபுகாத் நேச்சராகிய அந்த ராஜா தன்னை போலவே ஒரு பொற்சிலையை உண்டாக்கி என்ன செய்கிறான்? அதை ஜனங்களுக்கு முன்பாக வைத்து இப்போ எல்லாரும் தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் கூடி வர செய்திருக்கிறான். கூடி வர செய்து அதை பிரதிஷ்டை செய்கிற அந்த நேரத்தில் அவன் சொல்கிறான், இப்பொழுதும் கிண்ணறம், நாதஸ்வரம் போன்ற இந்த இசைக்கருவிகள் எல்லாம் முழங்கும் பொழுது எல்லாரும் அந்த பொற்சிலைக்கு முன்பாக பணிந்து வணங்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை, ராஜா கட்டளை. இப்போ ராஜாவுடைய கட்டளை கேட்ட உடனே அதே மாதிரி ராஜா சொன்ன மாதிரியே அந்த வாத்தியங்கள் எல்லாம் முழங்கப்படுகிறது. அந்த நேரத்தில் பாபிலோன் தேசத்தை சேர்ந்த அனைவரும் என்ன செய்கிறாங்க? வணங்குறாங்க. அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பாபிலோன் தேசத்து குடிமக்களாகி அந்த ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. வணங்குங்கள் சொன்னோடனே எல்லாரும் பணிந்து வணங்கி விட்டார்கள். இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கொண்டு போகப்பட்ட அநேக வாலிபர்கள் அவங்களோட அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறைபிடித்து போகப்பட்ட அநேக வாலிபர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த அந்த வாலிபர்களும் ஐயோ ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி அவர்களும் ராஜா நிறுத்தின பொற்சிலைக்கு முன்பாக விழுந்து வணங்கினார்கள். எல்லாரும் விழுந்து வணங்குறான். இப்போ ஒரு 3 பேர், 3 உருவம் மட்டும் நிற்கிது. எல்லாரும் விழுந்து கிடக்கிறான். ஒரு 3 உருவம் மட்டும் நிற்கிது. யாரு? அனனியா, மிஷாவேல், அசரியா ஆகிய இந்த 3 வாலிபரும் அந்த பொற்சிலையை வணங்காமல், ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்காமல், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு யாரையும் வேறு எதையும் நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம், நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கரத்துக்கும் எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் எங்களை ஒருவேளை தப்புவியாமற் போனாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இவனுங்க இப்படி பேச? கீழே ஒரு கூட்டம் படுத்து கிடக்குது. கீழே ஒரு கூட்டம் இஸ்ரவேல் வாலிபர்கள் விழுந்து கிடக்கிறார்கள்.
ஒரு பக்கம் பாபிலோன் தேசத்தினுடைய குடிமக்கள் விழுந்து கிடக்கிறாங்க, அதோடு கூட இஸ்ரவேலிலிருந்து சிறையெடுத்து போகப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய சில இஸ்ரவேல் தேசத்து வாலிபர்களும் விழுந்து கிடக்கிறாங்க. அப்படி விழுந்து கிடக்கும்போது என்னடா இந்த 3 பேரும் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ இந்த சிலையை வணங்காவிட்டால் நம்ம எல்லாம் கொண்டு போய் அக்கினி எரிகிற சூளையில் போற்றுவேன்னு ராஜா சொன்னாரே, சூளை வேற ரெடியா இருக்குதே, இந்த பைத்தியக்கார பசங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களேன்னு ஒரு அந்த கூட்டமே சொல்லி கொண்டு இருக்கிறது, யோசிச்சுட்டு இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த 3 வாலிபரும் என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தர் எங்களை தப்புவிப்பார், தப்புவியாமற் போனாலும் ராஜாவாகிய நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை என்று சொல்லி சமஸ்த பாபிலோன் தேசத்து குடிகளுக்கு மத்தியிலே அவங்க கூட இருக்கிற இஸ்ரவேலிலிருந்து பிடித்து செல்லப்பட்ட அடிமைகளாகிய இஸ்ரவேல் வாலிபர்கள் மத்தியிலே இந்த 3 பேர் மாத்திரம் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி எழுந்து நிற்கிறாங்க. ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வருது. இவன் வணங்காதது ஒரு பக்கம்னா, வணங்கலை சாரின்னு ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா, சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நாங்களாம் இதை வணங்க மாட்டோன்ட்டு. எப்படி இருக்கு பாருங்க. யூ ஷுட் நோ, நாங்கள் இதை வணங்குவதில்லை என்பது உமக்கு தெரிந்திருக்கணும். கர்த்தர் எங்களை தப்புவிப்பார், தப்புவியாமற் போனாலும் எந்த சூழ்நிலையும் நாங்கள் இதை வணங்குவதில்லை என்பது உமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வருது. எரிகிற அக்கினி சூளை 7 மடங்கு வெப்பம் அதிகமாக்கப்படுகிறது. அந்த சூளையினுடைய அந்த வெப்பம் 7 மடங்கு அதிகமாக்கப்படுகிறது. அந்த 3 பேரையும் கட்டுண்டவர்களாக, கட்டி எங்கேயாவது தப்பிச்சு ஓடிட போறான்னு சொல்லி கட்டி அவர்களை கொண்டு போய் அந்த சூளைக்குள் போட்டார்கள். போட்டுட்டு போட்டவன்லாம் செத்து போயிட்டான். உள்ள தூக்கி கொண்டு போய் போட்டவன்லாம் என்ன செஞ்சிட்டான், செத்துட்டான். ஆனால் அந்த அக்கினி சூளையை பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ராஜா என்ன சொல்றான், நாம் 3 பேரை கட்டுண்டவர்களாக இந்த அக்கினி சூளைக்குள் போட்டோம், ஆனால் இப்பொழுது 4 பேர் விடுதலையோடு உள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது 4 பேர் விடுதலையோடு உள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். 4வது நபருடைய சாயல் தேவபுத்திரருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. 4வது நபருடைய சாயல் தேவபுத்திரருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீங்கள் யாரையும் பார்த்து சோரம் போகக்கூடாது. நீங்கள் யாரையும் பார்த்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போகக்கூடாது. நீங்கள் யாரையும் பார்த்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு வழி விலகி போகக்கூடாது. உங்களை தவிர உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தேவனை விட்டு விலகி போனாலும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக, ஒருவேளை ஜீவன் போகிறதான ஒரு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்காக, வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. 3 பேரும் கர்த்தருக்கு வைராக்கியமா நிற்கிறான். உன்னை கொன்னுடுவாங்கடா, பரவாயில்ல, நாங்கள் செத்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை கர்த்தர் எங்களை தப்புவியாவிட்டாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்குவதில்லை. வைராக்கியம், ஒரு வைராக்கியம். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் அந்த வைராக்கியத்தோடு இருந்தபடினால தான் அவங்களோடு கூட இவர்கள் அக்கினியில் தூக்கி போடப்பட்ட பொழுது அவர்களோடு கூட தேவகுமாரனுடைய சாயலுக்கு, அதாவது அது கர்த்தரை தான் குறிக்கிறது, கர்த்தரே அவர்களோடு அக்கினி சூளையில் உலாவி வந்தார். கர்த்தரே அவரோடு கூட அக்கினி சூளையில் உலாவி வந்தார். அவங்கள வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்தால் அவன் மேலே நெருப்புடைய வாசனை கூட வீசலை. நெருப்புடைய வாசனை கூட வீசலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில நேரம் இந்த வெயில் காலத்தில் யாராவது புண்ணியமாக என்ன செய்வான், ரோட்டில் இருக்கிற குப்பையை கொளுத்தி விட்டுருவான். குப்பையை, ஐயோ நெருப்பு வெப்பம் தாங்கலை, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலான்னு வந்தோம்னா, சாயங்காலத்தில் கூட ராத்திரி ஏதாவது கொஞ்சமாவது காற்றடிக்கும், கொஞ்சமாவது குளிராக, கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் குறையும் அப்படின்னு வந்தோம்னா அவன் எங்கேயாவது எரிச்சு விட்ருவாங்க. இப்போ நீங்கள் அதை எரிச்சு விட்டு அந்த நெருப்பை நீங்கள் தாண்டி வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் சட்டை மேலே என்ன அடிக்கும், நெருப்பு ஸ்மெல் அடிக்கும், புகை ஸ்மெல் அடிக்கும். ஆனால் இவங்களை தூக்கி கொண்டு போய் 7 மடங்கு நெருப்பின் வெப்பத்தை ஏற்றப்பட்ட அக்கினி ஜுவாலைக்குள் தூக்கி போட்டிருக்கிறாங்க, சூளைக்குள் தூக்கி போட்டிருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்கிறது, அவர்களுடைய முடி மேலே கூட நெருப்பு படலை. ஒரு ஆள் மேலே நெருப்பு பட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு முடி தான் கருகி போயிடும். அவங்க முடி கூட ஒன்றும் ஆகலை. அவங்களுடைய சரீரத்தில், அவர்களுடைய உடையில், அவளுடைய ஆடையில் நெருப்பின் வாசனை கூட வீசலை. ஆனால் உள்ளதுக்கு போட்டவங்களாம் செத்துட்டான். நான் சொல்கிறேன், கர்த்தர் யாருடைய வாழ்வில் வெளிப்படுவார், கர்த்தர் யாருடைய வாழ்வில் கிரியை செய்வார், யாருடைய வாழ்வில் கர்த்தர்
இந்த மாதிரி பெரிய அற்புதங்களை செய்வார்னா, எவன் ஒருவன் கர்த்தருக்காக இந்த உலகத்தில் வைராக்கியமாக வாழ தன்னை அர்ப்பணித்திருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில தான் தேவன் வெளிப்படுவார். இந்த 3 பேரோடு தான் கர்த்தர் நடந்து வந்தார். கர்த்தர் 4வது நபராக அந்த அக்கினி ஜுவாலைக்குள் சூளைக்குள் கர்த்தர் உலாவி வந்தார். மற்ற விழுந்து போன இஸ்ரவேல் வாலிபர்களோடு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தவில்லை. இந்த 3 பேருக்காகத்தான் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இந்த 3 பேர் மூலமாகத்தான் தேவன் கிரியை செய்தாரே ஒழிய மற்ற விழுந்து போன, சோரம் போன, வழி விலகி போன இஸ்ரவேல் வாலிபர்கள் ஒருத்தரோடு கூட கர்த்தர் ஒரு காரியம் செய்ய முடியவில்லை. உங்களை தவிர உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி போனாலும், வசனத்தை மீறி சீர்கெட்டு போனாலும், நீங்களும் நானும் கர்த்தருக்கு வைராக்கியமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி நீங்கள் வாழும்போது தான் ஆண்டவர் நம் மூலமாக கர்த்தர் வெளிப்படுவார். ஆண்டவர் நம் மூலமாக பெரிய அற்புதங்களை செய்வார். கர்த்தர் நம் மூலமாக தம்முடைய கிரியைகளை இந்த உலகத்தில் செய்வார். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கணும் ஆண்டவர் சொன்னாரே. அது விழுந்து போகிறவன் அல்ல, மற்றவங்களை பார்த்து சோர்ந்து போகிறவன் அல்ல. யார் எப்படி போனாலும் நான் கர்த்தருக்கு வைராக்கியமாக, அவருடைய வசனத்துக்கு வைராக்கியமாக வாழ்வேன் என்று எவன் ஒருவன் கர்த்தருக்கு வைராக்கியமாக இந்த உலகத்தில் வாழ்றானோ அவன் மூலமாகத்தான் அவன் மூலமாகத்தான் கர்த்தர் வெளிப்படுவார். அவன் மூலமாகத்தான் கர்த்தர் தம்முடைய அற்புதங்களை இந்த உலகத்தில் செய்வார். அடுத்தது தானியேலை குறித்து பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில். இப்போ இந்த தானியேலை அழிப்பதற்காகவே ஒரு சட்டம். 30 நாள் அளவும் யாரும் எந்த தேவனையும் நோக்கி எந்த விண்ணப்பமும் செய்யக்கூடாது. 30 நாள் அளவும் யாரும் எந்த தேவனை நோக்கி எந்த விண்ணப்பமும் செய்யக்கூடாது. இப்போ தானியேலுக்கு இந்த சட்டம் வந்துருச்சு. இது மாறாதது. இப்போ இந்த சட்டத்தை போட்டு கையெழுத்து வச்சாச்சுன்னா ராஜாவே இதை மாற்ற முடியாது. ஏன்னா இது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், பாபிலோன் சாம்ராஜ்யம் மாதிரி மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். இது ஒரு ஜாயிண்ட் சாம்ராஜ்யம். இது அக்ரிமெண்ட் போட்டாச்சுன்னா யாரும் மீறக்கூடாது. சட்டம் போட்டாச்சுன்னா கையெழுத்து வச்சாச்சுன்னா யாரும் மீறக்கூடாது. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தானியேலின் புஸ்தகம் சொல்லுது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இப்போ ஒரு கட்டளை, 30 நாள் மட்டும் நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் சார். அப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் அறிவாளிகள் என்ன சொல்லுவாங்க, 30 நாள் தானே அமைதியாக விடுங்க, அப்புறமா ஜெபம் பண்ணிக்கிறோம், நம்மளே அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், இவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க, அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். இல்லைன்னா நீ மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கோ. என்ன பண்ணிக்கோ? மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கோ. ஏன் நீ மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஜெபம் பண்ணுற அப்படின்னா தானியேல் சொல்கிறான், இல்லை முடியாது. நான் எப்பொழுதும் எப்படி ஜெபிப்பேனோ அப்படி தான் ஜெபிப்பேன். நான் இவனுக்காகலாம் என்னுடைய எண்ணத்தை மாற்ற மாட்டேன், என்னுடைய ஜெபத்தை மாற்ற மாட்டேன், என்னுடைய காரியத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் செய்வேன் அப்படின்னு வைராக்கியமாக தானியேல் செய்கிறார். இப்போ தானியேல் ஜெபிக்கிறாரு. தானியேல் எப்பொழுதும் போல், அதுவும் ஒரு வாட்டி இல்லை, ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஜெபம் பண்ணுறாராம். அதுவும் ஜன்னலை வீட்டை பூட்டிட்டு ஜெபம் பண்ணால் யாருக்கு தெரிய போகுது? நான் ஜன்னலை திறந்து தான் ஜெபம் பண்ணுவேன். எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறக்கப்பட்டிருக்கிற தான் முன் செய்து வந்தபடியே ஜெபம் பண்ணினான். இப்போ பிடிச்சிட்டாங்க தானியேலை. என்னடா 30 நாளாக யாரையும் நோக்கி யாரும் எந்த தேவனையும் நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நீ பாட்டுக்கு கதவை திறந்து வச்சுட்டு நீ விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி தானியேலை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே நமக்கு தெரிந்தபடி தானியேலை கொண்டு போய் சிங்கங்கள் பசியோடு இருக்கிற கெபிக்குள்ளே தூக்கி போடுறாங்க. நடந்தது என்னன்னு நமக்கு தெரியும். கர்த்தர் என்ன செய்கிறார், தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுகிறார். மறுநாள் காலையில் ராஜா ஓடி போய், தானியேலே, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருந்தாரா அப்படின்னா, ஆம் ராஜாவே. அது என்னவெனில் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்க்கு என்ன செஞ்சார் சொல்லுங்க, கட்டி போட்டார், அவர் என்னை ரட்சித்தார் அப்படின்ன உடனே கடைசியில் இந்த சம்பவத்துடைய முடிவு என்ன ஆச்சுன்னா, 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார் என்று ராஜா எழுதினான். எந்த ராஜா தன்னுடைய கையினால யாரும் எந்த தேவனை நோக்கி 30 நாள் என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, வேண்டக்கூடாதுன்னு சொன்னாரோ, அதே ராஜா அதே கையினால தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்த கர்த்தரே விடுவிக்கிறவரும் ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை செய்கிறவராக இருக்கிறார்னு மாறுறான்.
காரணம் என்னன்னா, தானியேலுக்குள் இருந்த கர்த்தரை குறித்த வைராக்கியம். பாருங்க 26ஆம் வசனத்தை வாசிங்களேன். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். ஆமென். தானியேலுடைய தேவனை குறித்து, நம்முடைய ஆண்டவரை குறித்து, புறஜாதி ராஜாவாகிய அந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக இருந்தவன் அவன் ஒரு கட்டளையிட்டு எழுதுகிறான். அவன் தேவன் தான், தானியேலுடைய தேவன் தான். எல்லாரும் அவருக்கு முன்னாடி பயந்து நடுங்கணும். அவர்தான் தேவன், அவர்தான் நிலையானவர், அவர்தான் விடுவிக்கிறவர், அவர்தான். நான் சொல்றேன், இதுக்கு காரணம் என்ன? தானியேலுடைய பக்தி வைராக்கியம். சொல்லுங்க, தானியேலுடைய பக்தி. இன்னைக்கு நம்ம ஆட்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ராஜா ஒரு சட்டத்தை போடுறதுக்கு முன்னாடியே இவன் சரண்டர் ஆகிடும். இவன் என்ன செஞ்சிடறான்? சரண்டர் ஆகிடும். ஐயோ இல்லை வாணா, நமக்கிட்டுக்கு வம்பு, நம்ம ஏன் எதிர்த்து பேசணும், நம்ம ஏன் இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்றான். நீ ஜெபம் பண்ணக்கூடாதுன்னா, இவன்கிட்ட பெரிய பிரச்சனை என்னன்னா, தானியேல் 30 நாள் ஜெபம் பண்ணேன்னா உன்னை கொன்னுடுவாங்கன்னு சொன்னாலும் தானியேலாம் ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. 30 நாள் நீ ஜெபம் பண்ணேன்னா உன்னைய கொன்னுடுவாங்கடா, அதனால 30 நாள் ஜெபம் பண்ணாமல் இருறான்னு சொன்னால் அவன் சொல்லுவான், என்னால் ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, என்ன வேணால் கொள்றதுன்னா கொன்னுக்கங்கன்னுவான். நம்பால் உன்னை கொன்னுடுவேன், ஒழுங்காக ஜெபம் பண்ணுறா அப்படின்னா, நீ என்னை கொன்னாலும் நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு உட்காந்துருப்பான். இன்றைக்கி நிலவரம் தானே. ஏன்னா ஸோ பிஸி, வேலை இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அது இருக்குது, இது இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. ஸோ வி ஆர் ஸோ பிஸி. உன்னை கொல்ல போகிறேன்டா அப்படின்னா கூட, நீ என்னை கொன்னாலும் நான் ஜெபிக்க மாட்டேன். அன்றைக்கி ஒரு தம்பி சொன்னான், எங்கள் அம்மா சொன்னாங்க, பைபிள் படிக்கலைன்னா உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னாங்க, நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பண்ணா சோத்திரம். இன்றைக்கி அதுக்கெல்லாம் அசைகிற ஆட்கள்லாம் இல்லை. அது மாதிரியான ஒரு ஆள் தானியேல். ஆனால் அவனுடைய பக்தி வைராக்கியம், நான் ஜெபிக்காமல் இருக்க மாட்டேன், என் தேவனை தேடாமல் நான் இருக்க மாட்டேன், நான் முன் செய்து வந்தது போல என் தேவனை அனுதினமும் தேடுவேன் என்று தானியேல் இந்த புற ஜாதி தேசத்தில் இந்த மற்றவங்களெல்லாம் இவனை பிடிச்சி கொல்லணுன்ற முடிவில் இருக்கும்போது அவன் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறான். நான் சொல்கிறேன், அவன் மூலமாகத்தான் தேவன் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய முடிஞ்சது. விழுந்து போகிற, சோரம் போகிற, வழி தப்பி போகிற, மற்றவங்களை பார்த்து இந்த மாதிரி விழுந்து போகிற ஆட்களை கொண்டு கர்த்தரால் ஒன்றுமே செய்ய முடியாது. எவன் ஒருவன் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறானோ அவனுடைய வாழ்வில் தேவன் வெளிப்படுவார். அவன் வாழ்வில் தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய மாற்றங்களை தேசத்தில் கொண்டு வருவார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எப்படி இருக்கிறோம்? எல்லாரும் விழுந்து போனால் நம்மளும் விழுந்து போகிறோம். எல்லாரும் ஒரு காரியத்தில் தப்பு செஞ்சால் நாமளும் தப்பு செய்கிறோம். ஒரு காரியம் முக்கியம் இல்லைன்னு எல்லாரும் நினச்சாங்கன்னா நாமளும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறோம். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நீ ஆண்டவருக்கு முன்னாடி பக்தி வைராக்கியமாக வாழ்றியா? கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை கை கொள்வதில் உனக்கு வைராக்கியம் இருக்கிறதா? கர்த்தரை தேடுவதில் உனக்கு வைராக்கியம் இருக்கிறதா? கர்த்தருக்காக அவர் உன்னிடத்தில் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் உனக்கு வைராக்கியம் இருக்கிறதா? அப்படிலாம் இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், நம் மூலமாக தேவன் வெளிப்படுவார். நம் மூலமாக பல அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவர் வேதத்தில் செய்த அற்புதங்கள் எங்கே? ஆதி அப்போஸ்தல நாட்களில் நடந்த அற்புதங்கள் எங்கே? பவுலுடைய நாட்களில் நடந்த அற்புதங்கள் எங்கே? அப்படின்னு எல்லாம் இப்படி இதெல்லாம் ஒரு அரசியல் பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சிடான். நான் கேட்கிறேன், அவனுக்குள் இருந்த பக்தி வைராக்கியம் எங்கே? அவனுக்குள் இருந்த ஆத்ம பாரம் எங்கே இருக்கா? என்னை கொண்டு போட்டாலும் நான் கர்த்தரை தவிர வேற யாருக்கு முன்னாடி விழ மாட்டேன்றான். ஆனால் இன்னைக்கு இருக்கிறவன் எவனாவது கால் கிடைச்சதுனா போய் விழுந்துறான். ஏதாவது ஒரு கால் கிடைச்சதுனா போய் விழுந்துறான். அரசியல்வாதி எவனாவது கூப்பிட்டான்னா போது போய் விழுந்துறான், பதார்னு போய் விழுந்துறான். இவனை வச்சு கர்த்தர் என்ன செய்ய முடியும்? இவனை வச்சு கர்த்தர் என்ன செய்ய முடியும்? எந்த சூழ்நிலை வந்தாலும், என் ஜீவன் போகிற சூழ்நிலைகள் வந்தாலும் நான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுவேன்னு சொல்லுகிற, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுவேன் என்று சொல்லுகிற தானியேலை போல இந்த அனனியா, மிசாவேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்பட்ட அனனியா, மிசாவேல், அசரியா போன்ற வைராக்கியமுள்ள வாலிபர்களை கொண்டுதான் நான் சொல்லுவேன் கர்த்தர் தேசத்தில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஆமென். இன்னொரு சம்பவத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான்.
இப்போ எலியா வந்து கர்த்தர்கிட்ட பேசுகிறார். எலியா வந்து என்ன செய்கிறாரு சொல்லுங்கள், கர்த்தர்கிட்ட பேசுகிறார். இப்போ எலியாவுடைய வாழ்க்கையில் நடந்தது என்னென்னா, எலியா வந்து இந்த ஏசபேல் அந்த அம்மா சொன்னாங்க, நாளைக்கு இந்நேரத்துக்குள்ளே உன்னை காலி பண்ணிவிடுவேன், பிராணனை வாங்கி விடுவேன் அப்படின்னாங்க. உடனே எலியா சோர்ந்து போய் பயந்து போய் வனாந்திரத்தில் நடந்து போய் அங்கே ஒரு சூறை செடியின் கீழே படுத்து கிடந்தார். அப்புறம் கர்த்தர் வந்து தூதனை அனுப்பி எழுப்பி விட்டார். அப்புறம் எந்திரிச்சு வனாந்திரத்தில் ஓடுறாரு. அங்கே போய் ஒரு கெபிக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கிறார். அப்புறம் கர்த்தர் வந்து அவரை சந்திக்கிறார். அப்போ கர்த்தர் கேட்குறாரு, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்குறாரு. எலியாவே உனக்கு இங்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறாரு. அப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து எலியா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எலியா கர்த்தருக்கு ஒரு பதில் சொல்கிறார். எலியா கர்த்தருக்கு ஒரு பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார்னா, நான் கர்த்தருக்காக வெகு பக்தியாக, அந்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். இப்போ தேசத்தில் இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, இந்த ஆகாப் என்கிற ராஜா தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய மனைவியாகிய ஏசபேல் அவனை கர்த்தரை விட்டு பாகாலை சேவிக்க அவனை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கும் தங்களுக்கும் நடுவில் இருக்கிற உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பலிபீடங்களை இடித்து விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பலிபீடங்களை இடித்து விட்டார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை தேடி கொலை செய்கிறார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை தேடி பட்டயத்தினால் அவர்களை கொலை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழுகிற எலியா சொல்றாரு, சார் என்ன, நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேன், என்னையும் எப்படி ஆகிலும் கொலை செய்ய வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையை தள்ளி, கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பலிபீடங்களை இடிக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை தேடி பட்டயத்தினால் கொலை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னையும் கொலை செய்ய தேடுகிறார்கள், என் பிராணனையும் வாங்க அவர்கள் தேடுகிறார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் என்று எலியா சொல்லுகிறார். ஆனால் நல்லா கவனிக்கணும், நான் ஒருவன் மாத்திரம்தான் மீதியாக இருக்கிறேன், என்னையும் கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் இவர்கள் கொன்றிருக்கிறார்கள். கர்த்தருடைய பலிபீடங்களை இடித்து விட்டார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். ஆனால் ஒருத்த மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிறேன், நான் ஒருத்த மாத்திரம்தான் மீதமாக இருக்கிறேன். ஆனால் நானும் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன். நான் ஒருத்தன் தான் உயிரோடு இருக்கிறேன், என்னையும் கொலை செய்ய தேடுகிறார்கள். என்னை தவிர எல்லா தீர்க்கதரிசிகளையும் பட்டயத்தினால் கொலை செய்து விட்டார்கள். பலிபீடங்களை இடித்து விட்டார்கள். உடன்படிக்கையை எல்லாம் உடைத்து விட்டார்கள், மீறி விட்டார்கள், தள்ளி விட்டார்கள். நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேன். ஆனால் நானும் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன். நான் ஒருத்தன் தான் உயிரோடு இருக்கிறேன், மீதியா இருக்கிறேன். ஆனால் நானோ கர்த்தருக்காக மிக பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன். இப்படியெல்லாம் இவர் பேசுறார். நல்லா கவனிக்கணும். இப்படியெல்லாம் அவர் பேசும்போது கர்த்தர் இவருக்கு ஒரு பதில் சொல்றார். இதை கொஞ்சம் சென்சிட்டிவான காரியம், நல்லா கவனிக்கணும். இப்போ ஆண்டவர் வந்து எலியாவுக்கு ஒரு பதில் சொல்றாரு. ஆக்சுவலாக எலியாவுக்கு எதிராக ஒரு பதில் சொல்றாரு. இப்போ எலியா சொன்னார்ல, நான் மட்டும்தான் சார் உயிரோடு இருக்கிறேன், என்னை தவிர எல்லாரும் கொண்டுட்டாங்க, பலிபீடத்தெல்லாம் இடிச்சுட்டாங்க, தீர்க்கதரிசிகளை கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை தேடி பட்டயத்தினால் கொலை செய்கிறாங்க, இப்படி கொடுமையான சூழ்நிலையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் நானோ கர்த்தருக்காக வெறு பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆமென். இப்போ இப்படிலாம் சொன்ன உடனே ஆண்டவர் இவருக்கு எதிராக ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாரு? 18ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களை உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். இப்போ கர்த்தர் சொல்றாரு எலியாவுக்கு எதிராக. எலியா ஆண்டவர்கிட்ட இப்போ வந்து பேசியிருக்கிறார். இப்போ எலியா ஒரு பாயிண்ட்டை சொன்ன உடனே எலியாவுக்கு எதிராக கர்த்தர் ஒரு பாயிண்ட்டை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பாகாலுக்கு முன்பாக முழங்கால், நல்லா கவனிக்கணும், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, பாகாலை முத்தமிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன், 7000 பேரை நான் மீதியாக வைத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். நல்லா கவனிங்க. இப்போ நான் பேசுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் நீங்கள் இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்.
இப்போ பாகாலுக்கு தலை வணங்காத, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, பாகாலை முத்தம் செய்யாத 7000 பேரை மீதியா வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. என்னுடைய கேள்வி இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது, இருந்தாலும் நீங்கள் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. நான் கேட்குறேன், அப்புறம் ஏன் அந்த 7000 பேர்கிட்ட போய் பேசாமல் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் தான் 7000 பேரை வச்சிருக்கிறீங்களே, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, பாகாலை முத்தம் செய்யாத 7000 பேரை நீர் மீதமாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீங்கள் ஏன் அந்த 7000 பேரிடத்தில் போய் பேசாமல் என்னிடத்தில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்க? சொல்லுங்க. ஏன் அந்த 7000 பேர்கிட்ட பேசாம இந்த எலியா கிட்ட வந்து கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு? ஏன்னா அந்த 7000 பேரும் பாகாலை வணங்கவில்லை, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடவில்லை, பாகாலை முத்தம் செய்யவில்லை. ஆனால் அவர்களால் தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இந்த 7000 பேரும் பாகாலை வணங்கவில்லை, இந்த 7000 பேரும் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடவில்லை, இந்த 7000 பேரும் பாகாலை முத்தமிடவில்லை. அவர்கள் மீதியாக இருக்கிறார்கள், 7000 பேர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களால் பிரயோஜனம் இல்லை. ஆனா இந்த ஒரு எலியா, அல்லேலூயா சொல்லுங்களேன், இந்த ஒரு எலியா சொல்றான், நான் இந்த தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், இந்த தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பலிபீடங்களை தகர்த்து விட்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசிகளை தேடி கொலை செய்கிறார்கள், நான் ஒருவன் மாத்திரம்தான் மீதியா இருக்கிறேன், நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருக்கிறேன்னு சொல்றேன். நான் சொல்றேன், கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருக்கிற, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிற இந்த ஒரு எலியாவை வைத்து கர்த்தர் தேசத்தை ஆவிக்குரிய சூழ்நிலையை தலைகீழாக மாற்றி போட முடியும். ஆனா நான் பாகால வணங்கல, பாகாலுக்கு முன்னாடி முழங்கால் படியில, நான் பாகால முத்தம் செய்யலன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம், எண்ணிக்கைக்காக ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கும். அந்த கூட்டத்தினால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு கூட்டம் விழுந்து போகும், விழுந்து போட்டு எழுந்து நிற்கிறவனெல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். அவன் கட்டளை இடுறதுக்கு முன்னாடியே, அவன் மிரட்டுறதுக்கு முன்னாடியே, அவன் வந்து உன்னை கொன்னுடுவண்டான்னு சொல்றதுக்கு முன்னாடியே இவன் சரண்டர் ஆகிடுவான். ஐயா சோத்திரம்னு சரண்டர் ஆகிடுவான். அந்த கூட்டத்தை வச்சும் கர்த்தரால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொரு கூட்டம் இருக்கும், ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு, பாகாலுக்கு தலை வணங்காத 7000 பேர் இருக்கிறாங்க. சரி ஓகே ஆண்டவரே, 7000 பேர் இருக்கிறாங்களா, அவங்க கிட்ட போய் பேசுங்க அப்படின்னா, அவங்க கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? அவன் பாகாலை வணங்க மாட்டான், பாகாலை வணங்க மாட்டான், பாகாலை முத்தப்பட மாட்டான், பாகாலுக்கு முன்னாடி முழங்கால் படியிட மாட்டான். ஆனால் அவன் சும்மா தான் இருப்பான், அவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, அவனை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இப்படி தான் இருக்குது. எண்ணிக்கைகள் மிக அதிகமாக இருக்கும், 7000, 10,000, 50,000, லட்சம் எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட கர்த்தர் போக மாட்டார், அவங்ககிட்ட கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? போக மாட்டார், அவங்ககிட்ட கர்த்தர் பேச மாட்டார். ஆனால் இந்த எலியாவை போல கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சிறு கூட்டத்தை, ஒரு சின்ன கூட்டத்தை தேடிதான் கர்த்தர் போவார். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், இந்த பக்தி வைராக்கியம் இல்லாத இந்த 7000 பேரை வச்சு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவேளை இவன் சோர்ந்து போயிருந்தாலும், ஒருவேளை இன்னைக்கு இவன் ஆவிக்குரிய நிலையில கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தாலும், எனக்கு பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற இந்த எலியா ஒருத்தர் இருந்தால் போதும், அவனை வைத்து நான் தேசத்தையே மாற்றி விடுவேன் என்று கர்த்தருக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் அதை ஏற்கனவே செய்திருந்தார். அந்த ஒரு எலியா வச்சு கர்த்தர் செஞ்சதை இந்த 7000 பேரை வச்சு ஆண்டவர் செய்ய மாட்டார். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இப்படி தான் இருக்கும். 7000, 80,000, 100,000, லட்சம். அவங்கெல்லாம் பாகாலுக்கு வணங்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் பாகாலை முத்தமிட மாட்டார்கள், அவர்கள் எல்லாம் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிட மாட்டார்கள். ஆனால் அவர்கள்லாம் வேலைக்காக மாட்டார்கள். ஏன்னா அவன் எதுக்கு இருக்கான் தெரியுமா? அந்த நம்பருக்கு தான் இருக்கிறான். அன்னைக்கு ஒரு ஆள் சொன்னார், நாங்கள்லாம் அந்த சபையில் இருக்கிறோம், நான் பொதுவாக வேறு சர்ச்சுக்கு போகிறவங்கள நம்ம சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டேன், கூப்பிட்டதே இல்லை. அது அது என்ன பொறுத்தளவுக்கு எத்திக்கலி ராங், நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா எல்லா சர்ச்சிலுமே ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஏன்னா அந்த ஊழியக்காரர் கெட்டவன்னா நான் ரொம்ப கெட்டவன், அந்த ஊழியக்காரர் மோசமானவன்னா நான் ரொம்ப ரொம்ப மோசமானவன். அது கொஞ்சம் கிட்ட வந்த பிறகு தான் தெரியும். என்ன பிரதர் சொல்கிறீங்க?
அதனால அவர் கேட்டவர் இங்கே வரல, நான் யாரையும் சொல்ல மாட்டேன். கர்த்தர் ஜனங்களை கொண்டு வர்றாரு, வர்றவங்கள பராமரிக்கிறோம், என்ன செய்யணுமோ செய்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம், அவ்வளோதான். அது மாதிரி ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து நாங்கள்லாம் அங்கே போகிறோம் அப்படின்னாரு. போங்க, உங்களை யார், நானே போக வேணாம் நான் சொன்னேன், போங்க. அங்கே 80,000 பேர் இருக்காங்க தெரியுமா? சரி, ரொம்ப சந்தோஷம். 80,000 பேர் இருக்காங்க, ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்படி இப்படின்னு ஒரே டைலாக். நான் சொல்கிறேன், நான் அந்த 80,000 பேருக்கு நீ போறியே, அதாவது நான் யாரையும் குறைவ சொல்ல, 80,000 தப்புன்னு சொல்ல, அது அவங்களுக்கு. ஆனால் அந்த 80,000த்தில் நீ எதுக்கு போகிறன்னா, அந்த 80,000 79,999 ஆகிடக்கூடாதுன்னு நீ ஒரு ஆள் அங்கே போகிற. நான் சொல்ல கணக்கு உங்களுக்கு புரியுதா? அது எதுக்கு போகுதுன்னா, அந்த சேரை நிரப்புறதுக்கு போகுது. இந்த சேர் காலியாக, என் சேர் காலியாக இருக்கக்கூடாது எங்கள் சர்ச்சில். மற்றபடி அதை வச்சு வேறு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது ஆனால் பாகாலை வணங்காது. அது என்ன செய்யாது? பாகாலை வணங்காது. பாகாலுக்கு முன்னாடி முழங்கால் போடாது. பாகாலை முத்தம் செய்யாது. ஆனால் அது வேலைக்காகாது. அதோடைய வாழ்க்கை லட்சியமே அந்த 79,999 நான் போய் என்ன வாக்க போகிறேன் சொல்லுங்க. அதுதான் ஒரே லட்சியம் வாழ்க்கையில். அதை தவிர அதை வச்சு வேற ஒன்றுமே பண்ண முடியாது. அதை கொண்டு வந்து அந்த சேரில் உட்கார வச்சிங்கன்னா அந்த சேர் ரொம்ப இருக்கும். ஆனால் இந்த எலியா ஒரே ஒரு மனுஷன் எலியா, அவன் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் தேசத்தையே மாற்றி போட்டான். தேசம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமானு குழம்பி போயிருக்கிறான். 2 நினைவுகளால், அதாவது கர்த்தருடைய பிள்ளை தான், கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சாரு, எல்லாமே ஆண்டவர் தான். ஆனால் இன்னைக்கு அவனுக்கே டவுட்டாக இருக்குது, இந்த இவர் தான் ஆண்டவரா இல்லை இந்த பாகால் தான் ஆண்டவரான்னு டவுட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான். இங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால், ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், பாகால் கிட்ட ஒரு கால், கர்த்தர்கிட்ட ஒரு கால், அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான். எலியா சொல்றாரு, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் சொல்லி ஒரு எலியா புறப்பட்டு போகிறான். அவன் ஆகாபை சந்திக்கிறான். அங்கே கர்மேல் பர்வதத்திலே ஜனங்களை கூட்டுகிறான். ஜனங்கள் எல்லாரும் வருகிறாங்க. வானத்திலிருந்து அக்கினியை இறக்குகிறான். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி வானத்திலிருந்து அக்கினி இறக்குறான். தேசம் முழுவதும் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய மார்பில் அடித்துக்கொண்டு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கினார்கள். இது கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கிற இந்த எலியாவை வச்சு செய்ய முடியுமே தவிர இந்த கூட்டத்தில் இருக்கிற 7,000 பேரை வச்சு கர்த்தரால் செய்ய முடியாது. நாங்கள் 7,000 பேர், நாங்கள் பாகாலை, நீ பாகாலை வணங்கல, சோத்திரம், பாகாலை நாங்கள் வணங்குவதில்லை, நாங்கள் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடுவதில்லை, ஆனால் உங்களை வைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் இந்த மாலை வேளையில் ஆண்டவராகிய கர்த்தர் நாம் ஒவ்வொருத்தரும் அவருக்காக பக்தி வைராக்கியமான ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். நான் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருக்கணும். கர்த்தருக்காக எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விடாது, யாருக்காகவும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாம, பணத்துக்காக இல்லை வேலைக்காக இல்லை படிப்புக்காக இல்லை ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக தேவனை விட்டு விடாமல், நான் கர்த்தரை தேடுகிறவன், நான் இப்படி தான் இருப்பேன், இதுதான் என் ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுதான் என் ஜெப வாழ்க்கை, இது இப்படி தான் நான் இருப்பேன், யாருக்காகவும் எதைக்காகவும் நான் என் ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று ஒரு வைராக்கியமாக வாழ்கிற ஒரு தேவ பிள்ளையாக நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால், நான் சொல்லுவேன், நம் மூலமாகத்தான் இந்த ஆண்டவர் பெரிய மாற்றங்களை தேசத்தில் கொண்டு வர முடியும். சாதாரண வாலிபர்கள், சிறையிருப்பில் கொண்டு செல்லப்பட்ட வாலிபர்கள், அடிமைகளாய் கொண்டு செல்லப்பட்ட வாலிபர்கள், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு சிறைபிடித்து கொண்டு செல்லப்பட்ட வாலிபர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இருந்த பக்தி வைராக்கியம் பாபிலோன் தேசத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. ஒரு தானியேல், ஒரு ஜெப வீரன், ஒரு ஒழுக்கமான ஜெப வாழ்க்கை வாழ்கிறவன், எதற்காகவும் தன்னுடைய ஜெப ஒழுங்கை விட்டு கொடுக்காதவன். அந்த ஒரு மனிதனுடைய வைராக்கியம், தனி மனித ஜெப வாழ்வில் இருந்த ஒரு வைராக்கியம், அந்த வைராக்கியம் அந்த ராஜாவை, தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இவர்தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம், அவருக்காக பயப்படுங்கள்னு ஒரு நிருபத்தை எழுதி ஒரு சட்டத்தை எழுதுகிற அளவுக்கு அந்த தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றால் ஆண்டவருக்கு தேவை அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்களை ஒழிய இந்த கூட்டமாய் கூடியிருக்கிற ஆட்கள் இல்லை. நாங்கள் 7,000 பேர், நாங்கள் 5,000 பேர். நீ 7,000 பேர் இருந்து உன்னை வச்சு கர்த்தர் என்னையா செஞ்சார் தேசத்தில்? நீ 70,000 பேராக கூட இருந்திருப்போம், உன்னை வச்சு கர்த்தர் என்ன செஞ்சார் தேசத்தில்?
ஆனால் இந்த ஒரு எலியாவை வச்சு என்னை கொல்ல பார்க்குறாங்க, என்னையும் கொலை செய்ய பார்க்குறாங்க. தேசத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் தேடி பட்டயத்தால் கொலை செய்திருக்கிறார்கள், என்னையும் கொலை செய்ய பார்க்கிறார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் வாழ்ந்த எலியா, இது எல்லாம் இருந்தாலும் நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன்னு சொன்னான். அவனை கொண்டு கர்த்தர் தேசத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார். ஒரே ஒரு எலியாவை கொண்டு இஸ்ரவேல் தேசத்தின் ஆவிக்குரிய நிலையை தலைகீழாய் புரட்டி போட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கிறோம்? ஏனோ தானோன்னு இருக்கிறோமா? ஏதோ சும்மா வெந்தது தின்று விடி வந்தால் சாவுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இல்லை கடமைக்காக கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறோமா? நான் கிறிஸ்தவனாக பிறந்துட்டேன் அதனால சர்ச்சுக்கு போகணுன்னு சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறீங்களா? இல்லை என் சேர் சர்ச்சில் காலியாக இருக்கும் நான் போய் அதை நிரப்பணும்னு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லை கர்த்தரை தேனாதான் சார் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கிற ஆள் எப்படிப்பட்டவர்னா, தமக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மனுஷன், கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்கிற ஒரு மனுஷன். தானியேலை போல, மிஷாவேலை போல, அனனியாவை போல, அசரியாவை போல, இந்த எலியாவை போல கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக வாழ்கிற ஆட்களை கர்த்தர் இந்த நாட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி ஒருத்தர் நம்ம இங்கிருந்து நம்ம ஒரு ஆள் எழும்புவோம்னு சொன்னால் நம்மை கொண்டு தேசத்தை புரட்டிவிட கர்த்தரால் முடியும், தேசத்தின் நிலைமையை மாற்றிவிட கர்த்தரால் முடியும். இன்றைக்கி ஆண்டவருக்கு நிறைய பேர் வாய்ப்பே கொடுக்க மாட்டோம். இப்போ ஆண்டவர் இந்த அனனியா, மிஷாவேல், அசரியா இவங்கெல்லாம் நாங்கள்லாம் இந்த பொருசலையை வணங்க மாட்டோம்னு சொல்கிறதுனால தான், அவங்கள தூக்கி கொண்டு போய் அக்கினி சூளையில் போடுறதுனால தான் கர்த்தர் உள்ளே வர்றதுக்கு ஒரு வாசலே திறக்குது. சரி இவனை தூக்கி போட்டாங்க, இவனை நான் கைவிட முடியாது, நான் உள்ளே போகிறேன், நான் ஒரு அற்புதம் செய்கிறேன்னு ஆண்டவருக்கு அற்புதம் செய்கிறதுக்கே ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் நம்மால் என்ன செய்கிறான், அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே டபார்னு பாதத்தில் விழுந்துடுறான். அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவனே முடிவு பண்ணிடுறான், அவ்வளோதான், இல்லைன்னா நம்மளை கொண்டு விடுவாங்கடான்னு. இப்போ ஆண்டவர் ஐயோ நான் போய் ஒரு அற்புதம் செய்யலான்னு நினச்சேனே, நான் உள்ளே போகலான்னு நினச்சேனே, அக்கினி சுவாலையிலிருந்து அவனை தூக்கி எடுத்துடலான்னு நினச்சேனே, அவன் சொல்லிட்டான் நீங்கள் அங்கேயே இருங்க, நோ என்ட்ரி. நம்ம ஊரில் எங்கே பார்த்தா நோ என்ட்ரி போட்டிருக்க மாதிரி ஆண்டவருக்கு வாழ்க்கையில் நோ என்ட்ரி. இவனே விழுந்துருக்கு. சிந்தியுங்கள், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் தமக்கு பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சிறு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார். அவருக்கு 7000 தேவையில்லை, அவருக்கு 7000 தேவையில்லை, அவருக்கு தேவை ஒரு சிறு கூட்டம், கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன் என்கிற ஒரு கூட்டம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் முடிவை நோக்கி இந்த உலகம் போயிட்டு இருக்குது. வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது, நமக்கு எல்லாம் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் முடிவு வருவதற்கு முன்பாக, இந்த புதிய ஏற்பாட்டு சபையின் காலகட்டம் முடிவதற்கு முன்பாக, நம்முடைய தேசத்தில், விசேஷமாக நம்முடைய தேசத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் ஒரு மிகப்பெரிய அறுவடையை ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார் என்று நான் ஆவியிலே உணர்ந்து விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக, இந்த உலகத்தின் முடிவுக்கு முன்பாக, இந்த புதிய ஏற்பாட்டு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, இந்த சபையின் காலம் முடிவதற்கு முன்பாக, திரும்ப நியாயப்பிரமாண காலம் இந்த பூமியில் வருவதற்கு முன்பாக, உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பாக நம்முடைய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஆத்தும அறுவடையை தேவன் திட்டமிட்டிருக்கிறார் என்று என் ஆவியிலே நான் உணர்ந்து விசுவாசிக்கிறேன். அந்த அறுவடை, அந்த பெரிதான காரியங்களை ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய தேசத்தில் செய்யும்படிக்கு ஆண்டவர் மெய்யாகவே தமக்கு பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற சிலரை இந்த தேசத்தில் கர்த்தர் தேடி கொண்டு வருகிறார். அதுக்கு நம்ம பெரிய ஆளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இவங்களை பற்றி சொல்லப்பட்டுச்சுல 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தானியேல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, ராஜகுலத்தாரிலும் துறைமார்களிலும் மாசில்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில், இதை ஒன்றும் தேவையில்லை. இந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையான ஒரே குவாலிஃபிகேஷன், எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தருக்கு பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன். எலியாவை பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய ட்ரெஸ்ஸிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். அவருடைய ட்ரெஸ்ஸிங், பாடி லாங்குவேஜ். ஒருத்தன் கேட்குறான், யாரடா நீ பார்த்த? யாரை பார்த்தேன்னு தெரியல. என்னடா சொன்னான்? நீ செத்துருவன்னு சொன்னான்.
நீ செத்துருவேன்னு சொன்னார். சரி இருக்கட்டும். அந்த ஆள் எப்படி இருந்தார்? அவர் எப்படியோ அந்த ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமாக பண்ணியிருந்தார். மயிர் உடையை தரித்திருந்தார். என்னது மயிர்ன்றது? தூய்மையான தமிழ் வார்த்தை. இந்த மயிர்னு எல்லாரும் ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. அது உண்மையிலே தூய்மையான தமிழ் வார்த்தை. சரி, உங்களுக்கு எப்படி வேணும் எடுத்துக்கோங்க. அவர் மயிர் உடையை தரித்து இருந்தார் அப்படின்னோடனே இவனுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம ஊரில் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது ஒரே வார்த்தை எலியாவை தான் நீ பார்த்துருக்கின்றான். அந்தளவுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணுறவர் தான் நமக்கு எலியா. அவ்வளோ அழகானவர் தான் நம்முடைய சொல்லுங்கள் எலியா. எந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, அழகும் தேவையில்லை, அறிவும் தேவையில்லை, கல்வியில் நிபுணராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, துறைமார்களில் ராஜகுலத்தில் பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்காக உங்கள் இருதயத்தில் கொஞ்சம் பக்தி வைராக்கியம் இருக்குமானால் உங்களை கொண்டு தேவன் தேசத்தில் வெளிப்படவும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரவும் கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் அந்த 7000 பேரை விட்டுட்டு எலியா கிட்ட பேசினார். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு அநேக பெரிய கூட்டங்களை விட்டுவிட்டு நம்மை போன்ற சிறு கூட்டத்தோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு தேவை எண்ணிக்கை இல்லை, ஆண்டவருக்கு தேவை பெருங்கூட்டம் இல்லை, ஆண்டவருக்கு தேவை வைராக்கியமுள்ள ஒரு சிறு கூட்டம். உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசினதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னா எதையும் யோசிக்காமல் கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். ஆவியான கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் கூட கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, என்னோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, என் இருதயத்தில் உணர்த்தப்பட்ட காரியங்களுக்காக நன்றி. எங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னோடும் பேசுகிறீர் அப்பா, மண்ணான எங்களோடு கூட நீர் பேசுகிறீர் ஆண்டவர். நம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறீர், உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில கூட உம்முடைய சத்தத்துக்கு எங்கள் செவிகளை சாய்க்கிறோம். உம்முடைய அழைப்புக்கு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள இன்னும் பக்தி வைராக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள இன்னும் உமக்காக வைராக்கியத்தை கட்டளையிடுங்க. இன்னும் எங்களுக்குள்ள பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க. இன்னும் உமக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலை கர்த்தர் கட்டளையிடுங்க. இன்னும் உமக்காக நாங்கள் வைராக்கியம் பாராட்டி உம்முடைய கிரியைகளை இந்த தேசத்தில் நாங்கள் பார்க்கத்தக்கதாக எங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்குள்ள ஒரு பெரிய பக்தி வைராக்கியத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீங்க அந்த 7000 பேரை தேடி போகாம ஒரு எலியாவை தேடி போனது போல ஆண்டவரே, இந்த உலகத்தில் அநேக பெரிய கூட்டங்கள் இருக்கும்போது கர்த்தர் எங்களை தேடி இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இருதயத்திலும் எங்கள் ஆவியிலும் விசுவாசிக்கிறோம். இந்த தேசத்தில் உங்களுடைய வருகைக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஆண்டவரே ஒரு ஆத்ம அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறீர். பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறீர். வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்ய போகிறீர். செய்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தர் நீர் முழங்க செய்ய போகிறீர். அதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக பக்தி வைராக்கியத்தோடு செயல்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துவீராக. கர்த்தர் எங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நீர் பயன்படுத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள மேன்மை ஒன்றும் இல்லை, ஆனால் உம்மை குறித்த பக்தி வைராக்கியம் இருக்கிறது. நாங்கள் ஒன்றும் பெரிய கல்வியில் நிபுணர்கள் அல்ல, ஆனால் உம்மை குறித்த பக்தி வைராக்கியம் எங்களுக்குள் இருக்கிறது. நாங்கள் ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, ஆனாலும் உமக்குள்ள ஆண்டவரை உம்மை குறித்த பக்தி வைராக்கியம் எங்களுக்குள் இருக்கிறது. உமக்காக ஆண்டவரை பக்தி வைராக்கியம் பாராட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் மூலமாக கர்த்தர் நீர் செய்ய நினைத்ததை எங்கள் மூலமாகவே இந்த பூமியில் நீர் செய்து முடிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் பெரிய மாற்றங்களை எங்கள் மூலமாகவே நீர் செய்து முடிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம், கீழ்ப்படுகிறோம். கர்த்தர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்களை சுற்றிலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சோரம் போனாலும், உம்மை விட்டு வழி விலகி போனாலும் நாங்கள் பக்தி வைராக்கியமாக வாழ எங்களுக்கு பலன் தருவீரா. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.